இந்தியாவிலிருந்து இவ்வளவு பிரெயின் ட்ரெயின் நடந்திருக்குன்னா மக்களோட சுயநலம் மட்டும் காரணம் இல்லை. அதனால அவங்க பணம் சம்பாதிக்க அமெரிக்காவுக்கு ஓடிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கடந்த 5, 10, 15 வருஷங்கள்ல இந்தியாவை விட்டு வெளியேறுபவர்களோட எண்ணிக்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வு வந்திருக்கு. என்னோட ஐஐடி, ஐஐஎம் வகுப்பு தோழர்கள்ல 3ல் 2 பங்கு, ஒருவேளை 90% இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் இந்தியா மேல இருந்த அதிருப்தியால தான் வெளியே போனாங்க. நிறைய பேருக்கு திரும்பி வரணும்னு ஆசை தான். ஆனா அவங்க திரும்பி வரலாம்னு யோசிச்சு இங்க வந்து ஒரு 15 நாள் தங்கி பார்க்குறப்போ வர வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. மற்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கல்ச்சர் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. இந்த குறுக்கு வழி கலாச்சாரம், இந்த ஏமாத்து கலாச்சாரம், இதெல்லாம் தான் நம்ம த கிரேட் இந்தியன் கல்ச்சர்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த கலாச்சாரம் இந்திய தத்துவத்தோட இணைஞ்சிருந்தா அது சிறந்ததா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அது சிறந்தது இல்லைங்கிறத ஒத்துக்கோங்க. முன்னணியில் இருக்கிறவங்க, திறமைசாலிகள், அறிவாளிகள் இந்தியாவை விட்டு எப்பவும் வெளியே போயிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க எங்க கிட்ட துணிச்சல் இல்லை. இந்த கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட எப்படி மல்லு கட்டுறதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற கலாச்சாரவாதிகள் பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனா அவங்க கிட்ட தன்னம்பிக்கை மட்டும் நிறைய இருக்கு. இவங்க கிட்ட எப்படி பேசுறது? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை வீணடிக்க விரும்பல. நாங்க அமெரிக்காவுக்கே போறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க.